எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா, இந்த சித்திரை மாதத்தில் அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, அவங்க எந்த தெய்வத்தை வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேரும் பண்ணுங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்களை பார்த்தீங்களா, எந்த சோதனை வந்தால் கூடங்க தன்மானத்தை விட்டு கொடுக்கவே கூடாது என்று வாழ்பவங்க தான் தனுசு ராசிக்கார அன்பர்கள்னே சொல்லலாங்க. மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தனுசு ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. இவங்க போராட்டம் குணம் உள்ளவர்களாகவே இருப்பாங்க. இவங்க எப்போதுமே ஒரு விடாமுயற்சியோட எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னே சொல்லலாம். தனுசு ராசியோட சின்னம் வில்லுன்னு சொல்லலாங்க. தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வத்துடன் செயல்படுவாங்க. இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்ட இவங்க பிறருக்கு உதவுவதிலும் தொண்டு செய்வதிலும் ரொம்பவும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இரட்டை இயல்பு கொண்டவர்களாக இவங்க இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதா இருந்தாலும் பயங்கரமாக குழப்பமாயிடுவாங்க. குருவை அதிபதியாக கொண்ட உங்களோட ராசி தனுசுங்க. எந்த ஒரு விஷயத்துமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீங்க. எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி அதில் வெற்றி காண்பீங்க. தனகாரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மானதான் பெரியதாக இருக்குன்னு சொல்லலாங்க. நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை நீங்கள் கொடுப்பீங்க. மிகப்பெரிய செல்வந்தரானால் கூட உங்களை சிறிய அளவில் அவமதித்தாங்களா அவரை அறவே ஒதுக்கிடுவீங்கன்னே சொல்லலாங்க. இதுதாங்க தனுசு ராசியோட குணங்கள்னு சொல்லலாங்க. இனி தனுசு ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே சித்திரை பௌர்ணமி விரதத்துக்கு சிறந்த மாதமாக இந்த மாதம்னு சொல்லப்படுதுங்க. தங்கம் வாங்குவதற்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் இது ஒரு சிறந்த காலன்னே சொல்லலாங்க. இந்த மாதத்தில் சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை நிலையில் உள்ளாங்க. சூரியன் உச்சம் பெற்றுள்ளதால் சனி சொந்த வீட்டில் இருக்கிறாரு. நீச்சபங்க மற்றும் பரிவர்த்தனை யோகங்கள் உள்ளன. கன்னி, விருச்சகம், மகரம் ராசினருக்கு சிறப்பாகவே இந்த மாதமானது இருக்குன்னு சொல்லலாங்க. அதில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த மாதம் ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி ஆகிய 2 முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளதுங்க. 26/4/2025 தேதி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாரு. குரு பகவான் 11/5/2025 மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 30/4/2025 புதன் நீச்ச நிலையில் இருந்து விலகி மேஷ ராசியில் சஞ்சரிக்க உள்ளார். இப்படி பல முக்கிய நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க. இந்த சித்திரை மாதத்தில் நிகழ்ந்துள்ளதாக சொல்லப்படுதுங்க. இதில் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு சிறந்த மாதமாக அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாகிய குரு பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், எதிர்ப்பு, பகையில் உட்கார்ந்துருக்கிறாரு. 6ஆம் அதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் எச்சரிக்கையாக நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இருக்க வேணுங்க. கடன் பிரச்சனை, நோய் இந்த வகையில் பார்த்தோம்னா சிக்கி கொண்டிருக்கிறவங்க அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தின் 2ஆம் பகுதியில் விடுதலை அடைய போகிறீங்கன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை மாதமானது உங்களுக்கு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. கடனில் இருந்து விடுதலை அடைய போகிறீங்கன்னே சொல்லலாம். எதிர்ப்பு, ஆரோக்கிய குறைபாடுகள், பகைகள் அனைத்துமே நீங்குங்க. சித்திரை 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகி ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு மேம்பாடு உங்களுக்கு உண்டாகும். சனி பகவான் லக்கினத்தை பார்க்கறதுனால பிடிவாத குணத்துடன் இருப்பீங்க. ஆனாலும் கூட அந்த சனி பகவான் தனத்தை கொட்டி கொடுப்பாருன்னே சொல்லலாங்க. சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க. தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு தெய்வீக சிந்தனையுடன் பிறக்கும் வழிகாட்டும் உங்களுக்கு இந்த பிறக்கும் சித்திரை மாதமானது நல்ல ஒரு மாதமாக அமைய போகுதுங்க. உங்களோட ராசிநாதன் மே 11 வரைக்குமே 6ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் 10, 12, 2ஆம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலக போகுதுங்க. சிலர் பேர் புதிய தொழில் தொடங்கவும் வாய்ப்பு இருக்குங்க. பணியாளர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான
சந்தோஷமான நிலையும் உண்டாக போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. சுப செலவுகள் ஏற்படுங்க. குடும்பத்தினரோட தேவைகளை நிறைவேற்றி நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்போகுதுன்னு சொல்லலாங்க. பணவரவு பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இந்த மாதமானது அமையப்போகுது. ஏப்ரல் 26 வரைக்குமே கேது ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க. வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றியாக அமையப்போகுது. சுக்கிரன் மாதம் முழுவதுமே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உள்ளாருங்க. கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான ஒரு நிலையில் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. பொன் பொருள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே சேருங்க. சில பேர் புதிய வீட்டில் குடியேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைய போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் அமைய போகுதுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் மறையிறதுனால விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. இடம் வீடு வாங்குவது விற்பது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுறவங்க மூலப்பத்திரத்தை பார்த்து அதன் பிறகு முடிவிற்கு வர்றது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க. அவசர வேலைகளை முடிந்தவரை இந்த மாதத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. சந்திராஷ்டமம் மே 3, 4ஆம் தேதியில் வரப்போகுதுங்க. நீங்கள் அந்த நாளில் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க. செல்வ கணபதியை வழிபட செல்வாக்கு அனைத்துமே உயரப்போகுங்க. நீங்கள் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். பூராடம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருந்து செயல்பட்டும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. கடந்த 1.5 வருடமாக சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை உண்டாகிய ராகு பகவான் ஏப்ரல் 26 முதல் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னே சொல்லலாங்க. நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தியே தீர்ப்பீங்க. தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக அமைய போகுதுங்க. பணியாளர்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த பதவிகள் உயர்வு ஆக போகுதுங்க. இடமாற்றம் கிடைக்க போகுது. கடந்த கால நெருக்கடிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் விலக போகுதுன்னு சொல்லலாங்க. உங்களை பற்றி குறை பேசியவங்களும் கூட உங்களை தேடி வந்து பாராட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட போகுதுங்க. செல்வாக்கை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுது. 3ஆம் இடத்துல சனி பகவானும் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால உறுதியான செயல்பாடு உங்களிடம் இருக்குன்னே சொல்லலாங்க. தொழில் வியாபாரம் லாபம் அடையும். சில பேர்த்துக்கு புதிய தொழில் தொடங்கவும் வாய்ப்பு இருக்குங்க. வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வருவதோட குடும்பம் பற்றிய அக்கறையும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. 4ஆம் இடத்துல உச்சமான சுக்கிரனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாக போகுது. சில பேர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் அமைய போகுதுங்க. குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலை காணப்படும். பிள்ளைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக அமையுங்க. எதிர்ப்பு நோய் நொடி என்றிருந்த நிலை அனைத்துமே மாறும். ஏப்ரல் 30 வரைக்குமே புதனும் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால கல்வியாளர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. புதிய இடம் வாங்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக போகுதுங்க. எதிர்பார்த்த பணங்களும் கைக்கு வரக்கூடுன்னு சொல்லலாங்க. சில பேர்த்துக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்க போகுதுங்க. மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறீங்க. சில பேர் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு கல்விக்காக செல்லவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. குரு பகவானை வழிபட்டு வர உங்களுக்கு பல நன்மைகளும் இந்த மாதத்தில் உண்டாக போகுதுன்னு சொல்லலாங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு லட்சிய நோக்கத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் அடைந்துள்ள நிலையில் குடும்பத்தின் மீது ரொம்பவும் அக்கறை அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். அவங்களுடைய எதிர்கால வளர்ச்சி நோக்கில் உங்களோட செயல்பாடுகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. இது நாள் வரைக்குமே இருந்த பாதிப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க. 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களோட செயல்களை எல்லாமே லாபமாக ஆக்குவாருன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து ஏப்ரல் 26
16 முதல் ராகுவும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு உங்களோட முயற்சிகளுக்கு பலன் அளிக்க போகிறாருங்க. தயங்கி தயங்கி செயல்பட்ட நிலைகள் எல்லாமே இனி மாறப்போகுதுங்க. எடுக்கும் முடிவில் உறுதியாக நீ இருங்க, உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாங்க. பணியாளர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்க போகுதுங்க. தொழில் ஸ்தானம் மே 11 வரைக்குமே பலமடைந்து இருக்கிறதுனால பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வும் இடமாற்றமும் கிடைக்க போகுதுங்க. வியாபாரமும் தொழில் முன்னேற்றமும் ரொம்ப ஒரு சிறப்பாகவே இந்த காலகட்டத்தில் அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. இந்த வீடியோவில் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த சித்திரை மாதத்தில் அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.